அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வர்றோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா 2015 குரூப் 2ல் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்லேருந்து 2 பார்ட்டாக 50 கேள்விகளாக பார்த்துடலாம். முதல் கேள்விக்கு பாருங்க. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் நடந்தது. கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்கள். அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்ததுங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று, சரியான சொற்றொடரை தேர்க. தாழ்வு உயர்வு கருதல் பிறப்பில் தவறு. இதற்கு சரியான விடையில் பார்த்தீங்கன்னா பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறுங்கிறது சரியான விடை. கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன். அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று, அவை எல்லாம் மாதவியின் நூல்கள். இதில் எந்த வாக்கியம் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் சி தான். 3 மற்றும் நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று, அவையெல்லாம் மாதவியின் நூல்கள் அப்படிங்கிற 2 வாக்கியங்களும் சரியானது. முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வலு என்ன வலு? இதில் என்ன வலு அமைந்திருக்கு பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இதில் வினா வலு அமைந்துள்ளது. வரை இவ்வேர் சொல்லை வினையாளனையும் பெயராக்கு. வரைன்னு ஒரு சொல்ல கொடுத்து அதை வினையாளனையும் பெயர். ஆன்சர் கரெக்டு தான். வரைனா என்ன வரும்? வரைந்தவன்கிறது சரியான விடை. பின்வருவனவற்றை பொறுத்துக. டெலிகேட், சாம்பியன், ப்ரொபோசல், புரோட்டோகால். இதற்குரிய சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரியான விடை. டெலிகேட் பெயராளர், சாம்பியன் வாகை சூடி, ப்ரொபோசல் அப்படிங்கிறது கருத்துரு, புரோட்டோகால்ங்கிறது மரபு தகவுங்கிறது. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. ஊ என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா இறைச்சி அப்படிங்கிறது சரியான விடையாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தூ என்னும் சொல்லின் பொருள் பின்வருவற்றுள் எது? தூன்னா அதற்குரிய சரியான விடை பார்த்தீங்கன்னா உண்ணுங்கிறது சரியான விடையாகும். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சரதம், சூளிகை, மகோததி, அவனி. இதில் அதற்குரிய பொருள் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரதம் அப்படின்னா வாய்மை. அடுத்த ஒன்று பாருங்க. சூளிகை அப்படின்னா நிலாமுற்றம். மகோததி அப்படின்னா கடல். அவனினா நாடு. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும். அதாவது கருத்துக்கள் பாருங்க. மிளகு நீரை அதை சாற்றமுதுன்னு சொல்றாங்க. மிளகு நீரை சாத்தமது என்பது வைணவ மரபு. ஆசிரியரை ஐயா என்று அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டத்தார் மரபு. அமிழ்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேய்வதனை கொட்டகை என்பது செட்டிநாட்டு மரபு. இதில் தவறானது எதுன்னு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா அமிழ்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவிலின் மரபுங்கிறது தவறான ஒன்றாகும். எண்ணிய எண்ணியாங்கெய்துப எண்ணியார். இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடு. எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. மோனைன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. இதில் நம்ம அதுக்கு என்ன மோனை? கீழ்கதுவாயா, மேற்கதுவாயா, முற்று மோனையா, கூளை மோனையா, இணை மோனையா அப்படிங்கிறது பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 4. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கீழ்கதுவாய் மோனைங்கிறது சரி. ஆப்ஷன் ஏ கீழ்கதுவாய் மோனைங்கிறது சரியான விடை. தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல். வெண்மதி, வெண் கூட்டல் மதி, காடிதனை, காடு கூட்டல் இதனை, வெந்துவர்ந்து, வெந்து கூட்டல் உவர்ந்து, கருமுகில், கருமை கூட்டல் முகில். இதில் தவறாக வெண்மை கூட்டல் மதின்னு வரும். இதில் வெண் கூட்டல் மதி. இது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. பொருந்தாத இணை. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை. பாரதிதாசன் கரெக்டு தான். யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனார். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இளங்கோவடிகள். அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்க வாசகர். இதில் திருமூலர்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பொருந்தாத ஒன்றாகும்.
நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? இதற்கு பார்த்தீங்கன்னா புறநானூறில் தான் இந்த வரி இடம்பெற்றுள்ளது. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு ஆகும். திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருக்கூட்டல் குறள் திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலில் திருக்குறள் என பெயர் பெற்றது. நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்றும் திருக்குறளை கூறுவர். திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. திருவள்ளுவர் காலம் பார்த்திங்கன்னா கிமு 32 என்று கூறுவர். இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா 1, 3 சரியானவை. திருவள்ளுவர் காலம்னாவே 31 தான் வரணும். அதே மாதிரி நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் அப்படிங்கிறது தவறு. 1, 3 இதற்கு சரியானவையாகும். பாரதிதாசன் வெளியிட்ட இதழின் பெயர் என்ன? அவரோட இதழ்னாவே குயில் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்த ஒன்று பொறுத்துக. கோக்கோதை நாடு அப்படின்னா எந்த நாடு? பார்ப்பு அப்படின்னா என்ன? புள்ளினம். அல்லற் பலனம். இதற்கு உரிய சரியான விடை ஆப்ஷன் சி. கோக்கோதை நாடு சேரநாடு. பார்ப்பு அப்படின்னா குஞ்சு. புள்ளினம் பறவை இனம். அல்லற் பலனம்னா வயல். அல்லற் பலனம்னா சேற்று வயல்ங்கிறது சரியான விடை. நாடக இயல் எனும் நூலை இயற்றியவர் யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் நாடக இயல் எனும் நூலை இயற்றியவர் பரிதிமாற் கலைஞருங்கிறது சரியான விடை. ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? பாடல் தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அறவிலக்கியம் ஏலாதி. ஏலாதி நூல் தற்சிறப்பாயிரம் சிறப்பாயிரம் உட்பட 100 செய்யுட்களை கொண்டது. ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி எனும் 6 பொருள்கள் சேர்ந்த மருந்து உடல்பிணி போக்கி நலம் செய்யும். அதுபோல் ஏலாதியில் ஒவ்வொரு செய்யுளிலும் சொல்லப்பட்டுள்ள 8 கருத்துக்களும் மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவன. இதில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம்னே கண்டுபிடிச்சிருவோம். 1 மற்றும் 3 சரியானவை. இதில் தற்சிறப்பாயிரம் இந்த 100 செயல் கொண்டது தவறு. இதில் 8 அறக்கருத்துக்கள் வராது, 6 அறக்கருத்துக்கள். அப்போது 2, 4 தவறான ஒன்றாகும். அடுத்த ஒன்று பொருந்தா இணை. இயேசு பெருமான், ஆசிரியர், சிவபெருமான், புத்தபிரான், நபிகள் நாயகம். இதில் பொருந்தாத ஒன்று பார்த்திங்கன்னா புத்தபிரான் நீலகேசிங்கிறது நம்ம பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவோம். திருக்குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுக்களில் சரியானவை எவை? திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றியவர் திரிகூடராசப்ப கவிராயர். மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர். திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி குறி சொல்வதும் குற்றால குறவஞ்சியின் மைய கதை பொருளாகும். குறவஞ்சி 90 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. வசந்தவள்ளி திருமணம் எனவும் இந்த நூல் வழங்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1, 2 சரியானவை தான். குறவஞ்சி 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றுங்கிறது தவறு. வசந்தவள்ளி திருமணம் என இந்நூல் வழங்கப்படுகிறதுங்கிறது தவறான ஒன்றாகும். மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர் இப்பாடலடியின் ஆசிரியர் யார்? மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி இந்த ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தருங்கிறது சரியான விடையாகும். ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். இது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒற்றுமை காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் ஆகும். அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளில் ஒன்று. அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர். பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டி விளையாடுவது பந்து விளையாடலாகும். அம்மானை பாடலில் ஒரு கருத்து வினா எழுப்பி அக்கருத்தை மறுத்தல், இரண்டுக்கும் பொருந்தும் வகையில் ஒரு செய்தி, முடிவில் ஒரு நீதி இடம்பெறும். இதில் சரியானவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். 1, 2 மற்றும் சரியானதாகும். கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொருத்துக. விளைந்த முதிர்ந்த விழுமுத்து இந்த வரி இடம்பெற்ற நூல். பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி இந்த வரி இடம்பெற்ற நூல். அதே மாதிரி காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர். கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது. இதற்குரிய சரியான விடை ஆப்ஷன் பி சரியான விடையாகும்.
விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி செய்வதை பற்றி கூறும் நூல் அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் கப்பல், அதாவது நாவாய் அசைந்ததுங்கிறது பட்டினப்பாலை. இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. புனையா ஓவியம் என்பதன் பொருள் என்ன? புனையா ஓவியம், இது நம்ம மறக்க மாட்டோம், கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது புனையா ஓவியமாகும். கிருஷ்ணகிரி கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் எதை குறிக்கிறது? கிரினாவே எதை குறிக்கும்? மலையை குறிக்கும். திருவிளையாடல் புராணம் பற்றிய கீழ்காணும் கூற்றுக்களில் சரியானவை எவை? மதுரையில் எழுந்தருளியுள்ள சோமசுந்தர கடவுள் செய்த 63 திருவிளையாடல்களை விளக்கி கூறும் பழைய வரலாற்று நூல் திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர். திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்று 3 பிரிவுகளை கொண்டது. திருவிளையாடல் புராணத்தில் 65 படலங்களும் 3200 பாடல்களும் உள்ளன. இதில் திருவிளையாடல் கூற்றுல வந்து எவை சரியானவை? கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்க, 2 மற்றும் 3 சரியானவை. இதில் 63 திருவிளையாடல்ங்கிறது தவறு. அதே மாதிரி திருவிளையாடல் புராணத்தில் 65 படலங்கள் 3200 பாடல்கள் உள்ளனங்கிறது தவறான ஒன்றாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவதுன்னு சொன்னவர் யாரு? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் யார்? தன்னேர் இல்லாத தமிழ் என்றவர் யார்? தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது. இது நம்ம பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவோம். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது கால்டுவெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறிய நூல் தொல்காப்பியம். தண்ணீரில்லாத தமிழ் தண்டியலங்கார மேற்கோள். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்ததுங்கிறது டாக்டர் கிரவுல் கூறியது. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. நூல் அதனுடைய ஆசிரியர், இதில் 10 பாட்டு நூல்கள் கொடுத்துருக்காங்க. சிறுபானாற்றுப்படை ஆசிரியர் யார்? திருமுருகாற்றுப்படை நக்கீரர். பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை. இதற்குரிய சரியான விடை ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் பி வந்து இதற்குரிய சரியான விடையாகும். சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாற்றுப்படை நக்கீரர். சரி, இது 1. திருமுருகாற்றுப்படை நக்கீரர். பொருணராற்றுப்படை முடத்தாம கன்னியார். பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறது சரியான விடையாகும். வரிசை 1உடன் வரிசை 2ஐ பொறுத்துக. இன்டர்நெட்னா என்ன? சர்ச் இன்ஜின், இ ஜேர்னல், இ புக்கு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. இன்டர்நெட்னா இணையம், சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி, இ ஜேர்னல் மின்னிதழ், இ புக்னா மின்னூலுங்கிறது சரியான விடையாகும். கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. சமரச சன்மார்க்கம் எனும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாய்மானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாய்மானவரது பாடல்களாகும். ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர். பராபரக்கண்ணி தாயுமானவரால் இயற்றப்பட்டவை. இப்போ இதில் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தவர் தாயுமானவருங்கிறது பொருத்தமற்ற ஒன்றாகும். இதில் இந்த அகநானூரில் அந்த திணை வைப்பு முறை, இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 2, 4, 6, 10, 1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாலைக்கு வரும். அப்போ இதை வச்சு இப்போ இதுதான் ஆர்டர், அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைங்கிறது 1ல் வரும். இதற்குரிய சரியான விடை ஆப்ஷன் டி வந்து இதற்குரிய சரியான விடையாகும். 10, 20 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெய்தல் திணை. இப்போ நான் சொன்ன மாதிரி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இதை வந்து பாலைன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ 2, 4, 6, 10னா அந்த வரிசை ஞாபகம் வச்சா ஈஸியாக எழுதிடலாம். 6 பார்த்திங்கன்னா 6, 16 வந்து பார்த்திங்கன்னா மருத திணையாகும். 2, 8 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி திணையாகும். முல்லை திணையாகும். 2, 8 தப்பாக சொல்கிறேன், 10, 20 பார்த்திங்கன்னா நெய்தல் திணை. 6, 16 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருதம். 4 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முல்லை திணை. 2ங்கிறது பார்த்திங்கன்னா குறிஞ்சி திணை. இதன்படி பார்த்திங்கன்னா
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், ஒண்ணுங்கிறது பாலைங்கிறத ஞாபகம் வச்சா ஈஸியாக எழுதிடலாம். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விதான். ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. வளைனா என்ன? வளை, வாழை, வாழை. இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. வளைங்கிறது மீன்பிடி வலை, வளைங்கிறது பொந்து, வாழை மரவகை மீன் வகை, இது வந்து வாழைங்கிறது ஒரு மரவகையாகும். ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும். கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். ரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. மாயாசனக படலம் கம்பராமாயணத்தில் இல்லாதது. கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை போற்றினார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 சரியானவை. இது வந்து 1000 பாடல்களுக்கு ஒரு முறை வரும்னு நினைக்கிறேன். இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம், ரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லைங்கிறது சரியானவையாகும். நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பனு அகமது மரைக்காயர் தான் சரியான விடையாகும். அடுத்த ஒன்று கண்ணதாசன் பாடல்கள். இதில் பொருந்தாத ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன பயலே செய்தி கேளடா, இது அவரது கிடையாது. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும், முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ, இதெல்லாம் வந்து கண்ணதாசனால் இயற்றப்பட்டது. ராசராச சோழனுலாவை பாடியவர் யார்? ராசராச சோழனுலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தராவார். அடுத்த ஒன்று மாணிக்கவாசகர், ஆண்டாள், சுந்தரர், திருநாவுக்கரசர். இவங்க இயற்றிய நூல்கள் எந்த நூல்? ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. மாணிக்கவாசகர் திருக்கோவை, ஆண்டாள் நாச்சியார் திருமொழி, சுந்தரர் திருத்தொண்ட தொகை, திருநாவுக்கரசர் தாண்டகவேந்தர் என்று போற்றப்படுகிறார். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை. இதில் மகடு, அதாவது முன்னீர் வழக்கம் மகவோடு இல்லை என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். முன்னீர் வழக்கம்னு பற்றி கூறிய நூலே வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். மகடுன்னா பெண்களோடு கிடையாதுன்னு அர்த்தம். அதில் தொல்காப்பியருங்கிறது சரியான விடை. கீழ் காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்பட்டவர் புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன். திரைக்கவி திலகம் மருதுகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் மருதுகாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. நீதிநெறி விளக்கம், கந்தர் கழிவென்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார். காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என புனைப்பெயர்கள் கண்ணதாசனுக்கு உண்டு. இதில் பொருத்தமற்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நீதிநெறி விளக்கம், கந்தர் அனுபூதி அப்படிங்கிறதெல்லாம் வந்து குமரகுருபர் பாடினாருங்கிறது தவறான ஒன்றாகும். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? இருட்டறையில் உள்ளதடா உலகம், இதெல்லாம் எப்பவும் மறக்க மாட்டோம். பாரதிதாசன்கிறது சரியான விடை. மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்குள்ளது? மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் திருப்பெருந்துறையில் உள்ளதுங்கிறது சரியான விடையாகும். கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா.மு. வேங்கடசாமி நாட்டாருங்கிறது சரியான விடையாகும். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் கவிக்கூர் அப்துல் ரகுமான். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. மு. மேத்தா எழுதிய எந்த நூல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலாகும். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருங்கிறது நம்மளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வரும். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர். தமிழ் பிரெஞ்சுனாவே வாணிதாசன் அவர்கள் ஞாபகம் வந்துடணும். அடுத்த ஒன்று புனைப்பெயர் கொடுத்து இயற்பெயரோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. புதுமை பித்தன், அவரோட இயற்பெயர் ஈரோடு தமிழன்பன், வாணிதாசன் கண்ணதாசன். இதற்கு ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. புதுமை பித்தன் அவருடைய இயற்பெயர் சோ விருதாச்சலம், ஈரோடு தமிழன்பன் இயற்பெயர் ஜெகதீசன், வாணிதாசன் எத்திராஜ், கண்ணதாசன் வந்து பார்த்திங்கன்னா முத்தையா அப்படிங்கிறது சரியான விடை. கடைசி ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிக. தத்தை, சுகம், வெறுப்பு, கிள்ளை. இதில் பொருந்தாதது ஒன்று பார்த்திங்கன்னா வெறுப்புங்கிறது பொருந்தாத ஒன்றாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு 50 கேள்விகள் பார்த்தோம் 2015. அடுத்த
வீடியோ பதிவில் ரிமைனிங் 50 பார்த்துட்டு 2016வது கொஸ்டின்ஸுக்கு நம்ம போயிடலாம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.